ஸோ யாரெல்லாம் வந்து எப்பயுமே ரைட் ஃப்ரம் த ஷார்ட் ஃபிலிம் டைம்ஸ் நான் அப்போது என்னவா இருப்பேன்னு தெரியாது. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. கூலி வந்து நீங்க ஒரே ஒரு போட்டோ ஒன்று போட்டிருந்தீங்க, வை நீ அப்படின்னு சொன்னது, தட் ஜஸ்ட் பூம்ட் அப்படியே. நான் என்ன சொன்னாலும் நம்புவியாடா? I didn't expect it. அவ்வளோ சொல்லியும் கேட்கலையேப்பா. நான் கூலி நடிக்கிறது யாருக்கிட்டையுமே சொல்லலை. கொஞ்சமாக பண்ணால் கூட பரவாயில்ல, ஆனால் வந்து பார்க்கும்போது அவங்க திருப்தி அடையணும். ஒன்றே ஒன்று தான், இது வேறு யாருக்குன்னா கொடுத்துருக்குன்னு அவங்க யோசிக்கிறாங்க. சினிமாவை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஐ நெவர் ஸ்பீக் அபவுட் வாட் எவர் ஹேப்பனிங் இன் எல்சியூ. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே நான் ஷேர் பண்ண மாட்டேன். அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப அனாயிங்காக இருக்கும் அப்படின்னா அதை என்ன சொல்லுவீங்க? I think my anger issues. You have anger issues. Yeah. Okay. The reason why You I'm don't so- look like you have. வீடு தான் என்னோட எல்லாமே. இது டெட் எண்டுன்ற மாதிரிலாம் எனக்கு லைஃப்ல நிறைய பிரச்சனை வந்துருக்கும். நாளைக்கு நான் டெலிவிஷன்ல வரும்போது எல்லாரும் நான் கண்ணா நடிச்சதை பார்த்தேன்னு சொல்லும்போது இருக்கிற அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சும்மா சொல்லுவாரு அப்பா மட்டும், எதனா முகம் தெரியுற மாதிரி மட்டும் படம் நடுறா எப்பா. புள்ளியில அது கிடைச்சதுன்னு நான் சொல்லுவேன். போன்ல வந்து பின்னாடி என்னோட போட்டோ வச்சு வால்பேப்பர். அம்மா இவர் உங்க பையன் தானா அப்படின்னு சொல்லி, ஆமா இது என் பையன் அப்படின்னு பெருமையா ப்ரௌடா சொல்றது. You spoke so much about Sanjeev Annale. ஈஸியா நிறைய பேர் மார்க் பண்றாங்கல்ல, லைக் ஓவர் ஆக்டிங் பண்றாங்க. அவரோட ட்ரூ செல்ஃபை அவர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அதை பார்க்கும்போது அவர் லைஃப் என்னன்றது அவருக்கு தான் தெரியும். எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு சீரியஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு, நடிச்சிட்டு தான் இருக்காரு. அதெல்லாம் அவங்க டைம் வேஸ்ட்டாக தான் நான் பார்க்குறேன். Hi, this is Deepika from Red Knoll. இன்னைக்கு நம்மளோட ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் இன் தமிழ் சினிமா அப்படின்னா அது கண்ணா ரவி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹியூஜ் குடோஸ் டு யூ பிகாஸ் ஐவ் பீன் சீயிங் யுவர் ஒர்க். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நத்திங் இஸ் ரிப்பீட்டிங் ஆர் அதாவது இந்த லுக்கை பார்த்தாலே ஓ இந்த இதில் தானே அப்படின்ற அளவுக்கு தான் வந்து அவ்வளோ அழகாக பொறுமையாக அவங்களோட பாத்தை வந்து செட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஹாப்பி டு see your growth அப்படின்னு இருக்கும்போது you've come a long way அப்படின்னு இருக்கோம்ல, லைக் குட்டி குட்டியாக ஆரம்பித்து you've come a long way அப்படின்னு இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா how does it feel now? யா, இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் ரோலர் கோஸ்டர் எமோஷன் தான். ஏன்னா சம்டைம்ஸ் ஐ ஃபீல் ஹாப்பி ஃபார் மை செல்ஃப். சம்டைம்ஸ் ஐயோ இது நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க வேணாமே அப்படின்லாம் தோணும். ஸோ அண்ட் எங்கேருந்து எங்கே வந்திருக்கோன்னு தோணும்போது எனக்கே மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்து நல்ல பிள்ளையாக இருக்கும், அப்பா அம்மாவுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்றது தோணும். ஸோ இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் எமோஷன். ஸ்டில் நம்மளால் நினச்சதை பண்ண முடியுதில்ல, அதுக்கே கிரேட்ஃபுல் தான். லைஃப் அதை கொடுத்துருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஸ்பீக்கிங் ஆஃப் பேரண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் ஜென்ரலாகவே இந்த மீடியா வாழ்க்கை அப்படின்னாலே வந்து பேரண்ட்ஸ் வந்து மீடியாவா மூவிஸா வேண்டாமே அப்படின்வாங்க. அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? எங்கள் பேரண்ட்ஸ் அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து பயங்கரமான சினிமா லவ்வர்ஸ். சினிமா லவ்வர்ஸ் இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, படங்களை அவ்வளோ ரசிப்பாங்க, லைஃபோட பயங்கரமாக ரிலேட் பண்ணிப்பாங்க. வீட்டில் வந்து ஃபேன் ஓடுறத விட டிவி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ சினிமா பிடிக்கும், சினிமா பற்றி பேசிகிட்டே தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து நம்மளுக்கு இருந்த முன்னாடி நம்ம அம்மா அப்பா ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே சொல்கிறேன் நான், சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றத தாண்டி அச்சீவ்மெண்ட் பண்ணவங்க அப்படின்னா வந்து பண்ணணும்னு நினச்சதை பண்ணவங்க, இல்லைன்னா என்னால் பண்ண முடியல என் பிள்ளையால் பண்ணணும், என் பொண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ அப்படி இருந்தவங்க தான் லைக் என்னோட பேரண்ட்ஸுமே கூட. அவங்க ஒன்று ஆகணும்னு நினச்சாங்க, ஆனால் ஆக முடியல. அட்லீஸ்ட் வந்து என் பையன் ஆகணும் அப்படின்னு. இப்போ இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு அதிகம். ஸோ எனக்கு வந்து என்னன்னா, அவங்க நினைச்சது நான் ஆனேன்னு இல்லை, நானும் அவங்க நினைச்சது தான் நினைச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து எப்படியாச்சும் இப்படி நம்ம இதை அச்சீவ் பண்ணலன்னா என்ன ஆயிடும்னா, நான் ஒரு கல்யாணம் பண்ணி அதுக்காக ஒரு குழந்தைய பெற்று அவங்கள திரிக்கிறது கொஞ்சம் இந்த ரிலையை பிடிச்சிட்டு ஓடு ராசா அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால வந்து இல்ல நம்ம அரியர் வைக்காம நம்மளே முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் தான். இன் டேர்ம்ஸ் ஆஃப் சப்போர்ட்டிவ் இன் த சென்ஸ் வந்து என்னோட எல்லா மோட்டிவேஷனும் அங்கேருந்து தான் வருது, என்னோட எல்லா ஹாப்பினஸும் அங்கேருந்து தான் வருது. என்னோட வீடு தான் என்னோட எல்லாமே. ஸோ நான் நிம்மதியாக வெளியே இன்றைக்கி வரேன், ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களோட எல்லா கன்சர்னும் என்னவாக இருக்கும்னா, சாப்பிட்டியா, டயர்டாக இருக்கியா, ரெஸ்டடு, ஓகே பார்த்து பேசு, இது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து அவங்களுக்கு வந்து உலகமே நான் தான்.
எனக்கு உலகம் அவங்க தான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் டவுனாக இருந்த டைம்லேயுமே வந்து ரொம்ப என்னோட படங்களை வச்சு எக்ஸாம்பிள் சொல்லி இது பண்ணி காட்டுவாங்க. சம் மேஜர் டெசிஷன்ஸ் ஃபிலிம்ஸில் நான் அவங்க கேட்டு எடுத்தது தான். வாவ். ஸோ நான் நினைப்பேன் அவங்கள கேட்கறதுனா முழுசாக இல்லை, இது என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் 2 பேருக்கும் ஒரு கருத்து இருக்கும், ஒப்பீனியன் இருக்கும், அதை கேட்டு இது பண்ணுறதா. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சப்போர்ட்டிவான ஒரு பேரண்ட்ஸ் தான். அதுக்கு நான் பிளெஸ்டு தான், நிஜமாக ட்ரூலி பிளெஸ்டு. வாழ்க்கையில் எதுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டனோ இல்லையோ நல்ல அம்மா அப்பாவுக்கு ஆசீர்வதி. ஸோ ஸ்வீட். அஃப்கோர்ஸ் உங்களோட க்ரோத்தை பார்த்துட்டு வந்து ஒரு கரியர்லேயே வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க சாய்ஸஸில் அப்படின்னு இருக்கும்போது உங்களோட க்ரோத்தையும் பார்த்துட்டு அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்களா, அவங்க பேரண்ட்ஸ் எதானே சொல்லியிருப்பாங்கல்ல, லைக் ஹவு ஹாப்பி தே ஆர், ஹவு ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்லாம் இருக்கும்ல, அந்த மொமெண்ட் பற்றி கண்டிப்பாக. முன்னாடிலாம் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வரும்போது எப்பயாச்சும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்தாங்கன்னா லஞ்ச்லாம் போட்டு முடிச்சுட்டு வாங்க கண்ணா ரூமுக்கு போய் கண்ணாவோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்ப்போம்னு சொல்லி அப்புறம் இட்ஸ் லைக் தி மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் குழந்தைங்கள வா வந்து பாடு அப்படிங்கிற மாதிரி. சேம் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன் நான். சொந்தக்காரங்க எல்லாரும் கூப்பிட்டு மேல ஆடு பாடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ கண்ணா நடிச்சதை பாரு அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு நான் டெலிவிஷனில் வரும்போது எல்லாரும் நான் கண்ணா நடிச்சதை பார்த்தேன்னு சொல்லும் போது இருக்கிற அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஸோ ஃபஸ்ட்டு படம் பண்ணிட்டோன்னும் போது ஒரு சந்தோஷம். ஓகே அந்த படத்தில் வருவார்ல இவர், அவர் நம்ம கண்ணா தானே அப்படின்றதுல ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் வெளியே கறி கடைக்கெல்லாம் போனாங்க, வெளியே மளிகை கடைக்கெல்லாம் போனாங்கன்னா என் ஃபோனில் வந்து பின்னாடி என்னோட ஃபோட்டோ வச்சு வால்பேப்பர் வச்சுப்பாங்க. 3 பேரும் சேர்ந்து இப்படி நிற்கிற மாதிரி வச்சுப்பாங்க. இவர் உங்கள் பையன் தானா அப்படின்னு சொல்லி, ஆமாம் இது என் பையன் அப்படின்னு பெருமையாக சொல்றது. எங்கள் அப்பா வந்து அவர் இருக்கிற இடத்துல எல்லாம், அவர் ஒர்க்கில் இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து என் பையன் இந்த படம் நடிச்சிருக்காங்க. சும்மா சொல்லுவார் அப்பா மட்டும், எதனா முகம் தெரியுற மாதிரி மட்டும் படம் நட்டுறா, எப்போ பாரு என்ன படம் நடிச்சேன்னு நான் சொல்ல வேண்டியதா இருக்கு அப்படின்னு இருக்கும். ஒரு படம் பண்றேன், ஒவ்வொரு படமும் பண்றேன். ஃபைனலி கூலியில் அது கிடைச்சதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம சொல்ல தேவையில்லை, அண்ணன் உங்கள் பையன் நடிச்சிருக்காரு, அம்மா உங்கள் பையன் நடிச்சிருக்காருன்னு சொல்கிற மாதிரி அது கூலியில் நடந்துச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். அப்பாடா இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டோம், பரவாயில்ல, அவங்களோட பக்கெட் லிஸ்ட் ஒரு டிக் பண்ண எனக்கு அது வருத்தம் இருந்தது கிடையாது. ஏன்னா எனிவே நம்ம அந்த இடத்துக்கு போக தான் போகிறோம். அதை நோக்கி நம்ம எல்லாருக்கும் தெரியிறோன்றது முக்கியம் கிடையாது, என்னவா தெரியிறோன்றது முக்கியம். ஸோ அதனால அது ஒரு டைம் எடுக்கும்ன்றது எனக்கு புரிஞ்சுது, ஒவ்வொரு இயர்ஸ் போகும்போது புரிஞ்சுது. அதனால நம்ம ஒன்றும் ரஷ் பண்ணிக்க வேணாம் அதை அப்படின்றது தான். ஸோ எனக்கு அது பெருசாக இல்லை. ஆனால் சம்டைம்ஸ் நம்ம ஆசைப்படுறது இல்லாமல் நம்ம பெற்றவங்களுக்கும் கொடுக்கணும்ல ஒரு சில விஷயம், ஈக்குவலாக அதை பேலன்ஸ் பண்ணணும்ல. அதனால அது கூலியில் அது நடந்தது ரொம்ப ஹாப்பி. அதுவும் தலைவரோட படத்தில், லோகேஷனாவோட படத்தில் நடந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நைஸ். இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ். அஃப்கோர்ஸ் இது வந்து மூவிஸு அதை வச்சு ப்ரௌடாக இருக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஆனால் பர்சனல் நோட் வந்து ஒரு பக்கம் ப்ரௌடாக இருக்கிறது உங்களை பற்றி. இன்னொரு வகையில் வந்து திஸ் ஹேபிட் ஆஃப் யோர்ஸ் வந்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப அனாயிங்காக இருக்கும் அப்படின்னா அதை என்ன சொல்லுவீங்க? ஐ திங்க் மை ஆங்கர் இஷ்யூஸ். You have anger issues. Yeah. Okay. The reason why you don't look like you have anger issues. Okay. There is always other side of the coin. So yeah. கோவம் மட்டும் படாதம்பாங்க. ஸோ அது என்னன்னா, when I lose my temper I will lose everything. Okay. ஸோ அது எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். எவ்வளோ பொறுமையாக இருக்கணும், அவளுக்கு எவ்வளோ அது உடஞ்சிதுன்னா வெடிஞ்சிரும் அந்த மாதிரி. But I've always heard about you the calmest person. No, it's a practice. I'm practicing. I'm practicing to be calm. So எனக்கு நிஜமாலுமே கோவம் வராது. ஓகே. என்னை கோவப்படுத்துகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்ததுன்னா நான் என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க மாட்டேன். இல்லை இந்த இடத்துல நம்ம, ஏன்னா நான் இதை பொறுத்துட்டு போனேன்னா அது எனக்கு நான் பண்ணிக்கிற துரோகம். இங்கே இது தப்பு நடக்குதுன்னா கேள்வி கேட்க வேண்டியது என்னோட, நான் கேட்டே ஆகணும். அதை கேட்டு அது கோவமாக மாறுதுன்னா ஓகே, இதுதான் ட்ரூ எமோஷன். இது கோவப்படுறதுனால நீ என்ன கேட்டவன் நினச்சேன்னா பிரச்சனை இல்லை, எனக்கு அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனி ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் ஆன்சர்னா சொல்லலாம், லைக் இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா எதனால கோவம் வருதுன்ட்டுக்காக? துரோகம் பேசிக்கலி. துரோகம் அதான். அது அதுக்குள்ளேயே எல்லாமே அடங்கிடும். புரியுது. சீரியஸா. ஓகே. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஆஃப் துரோகம் அப்படின்னு இருக்கும்போது இது வந்து துரோகம்னு சொல்ல முடியாது, பட் சின்ஸ் யூர் இந்த ஃபீல்டு அப்படின்னால ஒரு வருத்தம் வந்து பயங்கரம் இருக்கும்ல. அதுதான் பெரிய வருத்தம். இல்லை, துரோகம் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து இந்த ப்ராஜெக்ட் வைஸ் நான் சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து நிறைய ஆடிஷன்ஸ்லாம் போயிருப்பீங்க, ரிஜெக்ட் ஆகிருப்பீங்க, அது ஒரு வருத்தமாக இருக்கும். அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு வருவீங்க? முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லை. முன்னாடி வந்து என்ன இருந்துச்சுன்னா, நான் எந்த விதத்தில் குறைஞ்சிட்டேன், அதாவது எப்படின்னா நம்ம அந்த புரிதல் இல்லாதப்போ ஓகே நான் அவனை விட பெட்டராக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ எப்படின்னா நம்ம ஸ்கூலில் ஆடும்போது நம்ம வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் கொடுக்கலன்னா நம்ம அழுதுகிட்டே சொல்லுவோம், மம்மி நான் நல்லா தான் மம்மி ஆடினேன், ஆனால் எனக்கு வேணும்னே அவங்க ப்ரைஸ் கொடுக்கல. எஸ். அப்புறம் தான் நம்மளுக்கு புரியும் அந்த ஹோல் காம்படிஷனை நம்ம வந்து நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மட்டும்தான் பார்த்துருப்போம், நம்ம நல்லா பண்ணோன்றது மட்டும்தான் பார்த்துருப்போம், ஜட்ஜஸ் அதை வேற மாதிரி பார்த்துருப்பாங்கன்றது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஒரு டைம் ஆச்சு. அப்போ வந்து எனக்கு அந்த கோவம்லாம் போயிடுச்சு. அப்போ எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா வந்து ரிஜெக்ட் ஆகாத மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும். ரிஜெக்ட் ஆகாத மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது யூ ஷுட் நாட் பிளேம் த சொசைட்டி, யூ ஷுட் நாட் பிளேம் எனிபடி, எனி இண்டிவிஜுவல். ஸோ யூ ஷுட் நாட் பிளேம் த சிஸ்டம். இஃப் திஸ் இஸ் த சிஸ்டம், திஸ் இஸ் த சொசைட்டி, ஸோ ஆக்ட் அக்கார்டிங்லி, பி த டாப். எப்படி முடியும்? ஹவு டு யூ கிராப் இட்? உன்னால் என்ன போராடி அதை எடுத்துக்க முடியும்? கேம் தானே, பி எ பிளேயர், இறங்கி விளையாடு, அவ்வளோதான். வின் பண்ணா வின், லூஸ் ஆனா Yeah, it's okay and move it's on. another game. Yes. அவ்வளவுதான். Well said, well said. Of course, coming to வேடுவன், பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அஃப்கோர்ஸ் நான் ஓப்பனிங்லேயே சொன்ன மாதிரி உங்களோட ஒவ்வொரு கேரக்டருமே வித்தியாசமாக இருக்கும்போது இது வந்து வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஒர்க்கிங் வித் திஸ் ZEE5, ஸோ ஹவு ஹாப்பி ஆர் யூ? அண்ட் இட்ஸ் ஒரிஜினல் ZEE5 ஒரிஜினல். கண்டிப்பாக அது வெரி மச் ஹாப்பி பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ZEE5ல ஒன்று பண்ணேன், ஃபிங்கர் டிப் 2ன்னு சொல்லிட்டு. That gave me a good recognition and also it's one of my favorite character too. நவீன் சொல்லிட்டு ZEE5ல பண்ணியிருக்கேன். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அந்த ஸ்டோரியுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அது சிவாகர் சார் இது பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து என்னோட கோ ஆக்டர். ஓகே. ஸோ ZEE5 ஃபஸ்ட்டு ZEE5லேருந்து ZEE5க்கு ஒரு சீரியஸ் பண்ணுறோன்னு சொல்லி ரைசிஸ்லேருந்து கால் வந்த உடனே ஓகே ZEE5 கண்டென்ட் நல்லா சூஸ் பண்ணுவாங்க, ரீஜனல் கண்டென்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதுல கரெக்டாக இருப்பாங்க. ஏன்னா த மோர் ரீஜனல் கண்டென்ட் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வெரி இன்ட்ரெஸ்டிங், நம்ம கண்டிப்பாக கேட்போம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. ஆனால் வந்து யார் டைரக்ட் பண்ணுறான்னு எனக்கு தெரியாது. ஓகே. ஸோ சேது சார் சேது சார் தான் கால் பண்ணார். அப்புறம் சாகர் சார் ப்ரொடியூசர் கால் பண்ணார். இவங்க ப்ரொடக்ஷன் சைடில் தான் பேசினாங்க, சந்திர சார் எல்லாருமே பேசினாங்க. சரி நான் நேரில் போய் பார்ப்போன்னு பார்த்தா இவர் உட்காந்து சார் நீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா கண்ணா நான் தான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ ஸ்டோரி நரேட் பண்ணார், என்னை டிசப்பாயிண்ட் பண்ணலை. ஆக்சுவலாக என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு ஸ்டோரி நரேஷன்லேயே. அந்த மொமெண்ட்டே நான் கை கொடுத்து நம்ம இதை பண்ணுறோம், மற்றது நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இது என்ன வேணாலும் இதை பண்ணுறோன்றதை அந்த மொமெண்ட்டில் நான் டிசைட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன டைம் இருக்குது, எப்படி இதை ப்ளேஸ் பண்ண போகிறோம், இதுக்காக என்ன ஒர்க் பண்ண போகிறோன்றது எல்லாமே சேலஞ்சு தான். இது சேலஞ்சுன்னு தோணுனதுனால தான் இதை எடுக்கிறேன். ஸோ இது எக்ஸைட் பண்ணதுனால மட்டும் கிடையாது. ஐ நோ இட்ஸ் சேலஞ்சிங், ஐ ஒர்க் ஃபார் த சேலஞ்ச். ஸோ நீங்கள் இதை சேலஞ்ச் பண்ணுறதுனால சூப்பர், ஓகே. இது எனக்கு யோசிக்கும் போது ஆமாம் இது பண்ணிடலாம் இவ்வளோ தானே அப்படின்னு இருந்தால் அது கிக்கே இல்லை. புரியுது. எப்படா இதை பண்ண போகிறோன்றது தோணுச்சுன்னா உடனே கை குளிக்கணும். ஓகே சூப்பர் இது பண்ணிடலாம் சார் அப்படின்னு. அதுலேருந்து மண்டையில் ஓட ஆரம்பிச்சிடும், இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி ஒரு ஷார்ட்டாக எனக்கு மண்டையில் அடித்த ஸ்கிரிப்ட் தான் இது வேடுவன். எஸ். அஃப்கோர்ஸ் இன்னொரு முக்கியமான கேரக்டர்னா சஞ்சீவ் அண்ணா. சஞ்சீவ் அண்ணாவோட அவருமே ஸ்கிரிப்ட் சாய்ஸ்லாம் வந்து ரொம்ப ரேராக இருக்கும், அதில் வந்து யூனிக்காக வந்து அவர் வந்து செலக்ட் பண்ணுறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒர்க்கிங் வித் சஞ்சீவ் அண்ணா கண்டிப்பாக அவரை பற்றி பேசியே ஆகணும். இட் வாஸ் an amazing experience. He is an amazing human, kind human and working with senior actors. ஸோ பேசிக்கலி அவங்க நம்ம குழந்தையா இருக்கும்போது பார்த்த ஒரு மனுஷன் இன்னும் அப்படியே யங்கா இருக்காரு. இது அவர் கேட்டிருந்தாங்க, ஐயோ வயசாயிடுச்சு நீ எப்ப சொல்ற அப்படின்னு சொல்ல போறாரு. such a big compliment. He's matching with the younger generationக்கு மேட்ச் பண்றாரு, டஃப் கொடுக்கறாரு. அப்படிங்கிறது வந்து அது சம விஷயம் தானே. தெரியல எல்லாராலையும் அதை பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ ஃபிசிக் மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், மெமரி பவராக இருக்கட்டும், டைலாக் சொல்கிறதா இருக்கட்டும், அந்த கேரக்டர் அப்சர்வ் பண்ணி இவ்வளோதான் விஷயம் இங்கே வச்சாருன்னா சொல்லுவார், இங்கேருந்து இங்கே நகராது இதான் ஃப்ரேம் அப்படின்வார். ஸோ இவ்வளோதான் விஷயம், இல்லை இது வராது அப்படின்வார். பார்க்காமே பின்னாடி பேக் மைண்டில் எங்கே கேமரா வச்சுருப்பாங்க, அந்த லெவலுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து மிகப்பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நான் சொல்கிறேம்மா இதை பண்ணுன்னு அவர் என்றைக்குமே சொன்னதில்லை. நீங்கள் எப்படி பண்ணுறீங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பார். சொல்லிட்டு இதுதான் ஒரு ஹெல்தியான என்வாயன்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ நீ என்ன பண்ணிட்ட, நீ எல்லாம் ஒரு ஆளான்னு என்னை பார்த்து கேட்கல, ஓகே நான் யார் தெரியுமான்னு பேசல, ஓகே நம்ம சேர்ந்து இதை இப்படி பண்ணலாமா, அப்படிதான் இருந்துச்சு செட்டு. அது வந்து சச் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் சச் எ நைஸ் ஜெஸ்டர். அதுக்கு பயங்கரமான கெஸ்டர் அது அவர்கிட்ட. ஈவன் முடிச்சதுக்கப்புறமும் சொல்கிறேன், முடிச்சதுக்கப்புறம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகல அவர். மா
என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நாளைக்கு என்ன, இதெல்லாம் எப்படி போகுது, டப்பிங் பார்த்தியா, இது பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறதுலாம் வந்து எவ்வளவோ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் ஸ்டில் வந்து இது ஃபஸ்ட்டு ஃபிலிம் மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு இல்லையா, அதெல்லாம் ஒரு பார்க்கவே நல்லா இருக்குது. பரவாயில்ல, நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த ப்ராஜெக்டில் எல்லாமே நல்ல எனர்ஜி நிறைய அடங்கியிருக்கு, அப்போவே இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் தான். இதுக்கப்புறம் கொடுக்கறதுலாம் மக்கள் கொடுக்கறது, அது எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு கொடுக்கறது. இந்த இப்படி ஒரு என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்படி ஒரு ஹெல்தி என்வரான்மெண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் காரணமாக இருந்திருக்கும், அவ்வளோ எனர்ஜியை கொண்டு வந்திருக்கும். அதுதான் சக்ஸஸ், அதுதான் ப்ராஜெக்ட். இது நீங்கள் பதில் சொல்லணுன்னா சொல்லலாம், இல்லைனா வேணாம், கேன் ஸ்கிப் இட் ஆஃப். பிகாஸ் யூ ஸ்போக் ஸோ மச் அபவுட் சஞ்சீவ் அண்ணா. லைக் அவர் வந்து அத்தனை டயலாக்ஸ், ஈவன் ஸ்ரீ சார் கூட நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. ஒரு டயலாக் வந்து அவ்வளோ 4 பேஜ்லாம் இருந்தாலுமே வந்து அவர் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடுவார் அண்ட் ஈஸியாக சிங்கிள் டேக்கில் முடிச்சிடுவார். அந்த மாதிரி தட் ஷோஸ் த சீனியாரிட்டி அப்படின்னு மாதிரிலாம் இருக்கும்போது, அண்ட் ஹி ஆல்சோ நோ வாட் ஹீ இஸ் டூயிங் ஆர் டெக்னிக்கல் திங். இவ்வளோ தூரம் ஒரு நாலேஜான பர்சனை வந்து ஈஸியாக நிறைய பேர் மார்க் பண்ணுறாங்கல்ல. லைக் ஹீஸ் காப்பிங் ஹிஸ் ஓன் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறதோ, ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்க அப்படின்ட்டுலாம் சொல்கிறதுலாம் வந்து நீங்கள் யூ ஹவ் ஒர்க் வித் ஹிம். ஒரு பக்கம் நீங்கள் ஒர்க் பண்ணதை வச்சு நீங்கள் சொல்லுங்கள், இன்னொரு பக்கம் ஆஸ் அவுட் சைடராக அது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் அதை சொல்லணும்னா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? லைக் மார்க்கிங் ஹிம், ஆனால் அவர் பண்ணுற வேலை வந்து அதுதான், அந்த சீனியாரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும்போது அஃப்கோர்ஸ் ஹி நோஸ் ஹிஸ் ஜாப் அப்படின்னு தானே இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த ஒரு ஆக்டரும் வந்து தன்னோட ஐடென்டிட்டியை விட்டுட்டு வந்து மற்றவங்கள காப்பி பண்ணி நிற்கணும்னு நிற்க மாட்டாங்க. இப்போது அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அவங்க எவ்வளோ நாள் நடிக்க முடியும் ஒருத்தர், எவ்வளோ நாள் ஒருத்தர் நடிக்க முடியும்? அவருக்கு என்ன தோணுதோ, அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரோ அதை தான் அவர் பண்ணுறாரு. அதில் தான் அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். இப்போ இவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக இவரை மாற்றிக்க முடியுமா? ஓகேங்களா, அவரோட ட்ரூ செல்ஃபாக அவர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அதை பார்க்கும்போது அது வந்து இவர் விஜய் சாரை காப்பி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி லைக் சும்மா உதாசீனப்படுத்தி பேசுகிறவங்கலாம் இருக்கலாம். பட் ஆனால் அவர் லைஃப் என்னன்றது அவருக்கு தான் தெரியும். ஓகேங்களா, இன்ஃபேக்ட் நான் சொல்கிறேன், என்னோடய ஃப்ரெண்டு கூட நான் பழகிறேன், என்னையே அறியாமல் எனக்கு வந்து ஒரு சில டைம் வந்து நான் அவனை பேசுகிற மாதிரி அவன் வந்து சொல்லும்போது, ஏ மச்சான் அப்படி இல்லைடா சொல்கிறான்வான். நான் பேசும்போது மச்சி அப்படி இல்லைடா அப்படின்பேன். ஓகே, என்னையே அறியாமல் வேறு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது டே மச்சான் அப்படி இல்லைடா அப்படின்பேன். ஓகே, அப்போ நான் காப்பி பண்ணல, விச் ஐ அட்மையர் ஹிம். ட்ரூ. ஆல்சோ என் ஃப்ரெண்டு என்னை பார்த்து இல்லை மச்சி அப்படின்னு சொல்லலாம். இதுதானே சொசைட்டியே. நம்ம எல்லாரும் மனுஷங்களை பார்த்து பழகி அப்படி ஷேர் பண்ணிக்கிறது தானே. நம்ம வந்து தனியாக ஒன்றும் ஸ்டைல் ஒன்றும் கிரியேட் பண்ணி வந்துக்கலாம். எல்லாம் அப்படியே இருக்கிறத பார்த்து கற்றுக்கிறது தான். அப்படி இருக்கிற விஷயத்தில் வந்து ஒருத்தரை இழிவுபடுத்தி ஒரு சந்தோஷம் வர ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இந்த சோ கால்டு இந்த பிஹேவியர்ஸ் எல்லாமே இந்த சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் அவங்க டைம் வேஸ்ட்டாக தான் நான் பார்க்குறேன். எண்ட் ஆஃப் த டே இன்றைக்கி சீரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு, நடிச்சிட்டு தான் இருக்காரு. ஓகே, நீங்கள் உட்காந்து உங்கள் நேரத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இவனை கலாய்ப்போம், இவனை ஏசுவோம், இவனை வந்து இப்படி இழிவுபடுத்துவோம்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் கிடைக்கிற முத்தான நேரத்தை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப பாவமாக தான் இருக்குது அவங்கள பார்க்கும்போது. அவ்வளோதான். வெல் செட். சீரியஸாக அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியாவில் நெகட்டிவிட்டி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தெர் ஆர் சம் பாசிட்டிவிட்டி கொஞ்சம் அங்கங்கே எட்டி பார்க்கும். அஃப்கோர்ஸ் ஐ திங்க் ஆஃப்டர் கூலி வந்து நீங்கள் ஒரே ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தீங்க, வை மீ அப்படின்னு சொன்னது, தட் ஜஸ்ட் பூம்ட் அப்படியே. அது எல்லாருமே ஒரு மீமாக ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க, அவ்வளோ சொல்லியும் கேட்கலையேப்பா அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் அந்த ஒரு ரீச்னு ஒன்று இருக்குல்ல, பிகாஸ் சோஷியல் மீடியா ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல். ஈவன் இப்போ ஒன்றும் இல்லை, உங்களோட ப்ராஜெக்ட் வந்தாலுமே வந்து சோஷியல் மீடியா ப்ரொமோஷன்ஸ்லேருந்து எல்லா ப்ரொமோஷன்ஸும் பண்ணும். இந்த பாசிட்டிவ் சைட் ஆஃப் சோஷியல் மீடியா பற்றி வெரி மச், பிகாஸ் த சேம் திங். இப்போது எப்படி ஒரு மனுஷனோட இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்கோ, அதே மாதிரி ஒரு மனுஷனோட இமேஜை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கும் சோஷியல் மீடியா ஒர்க் ஆகுது. ஓகே, என்னென்னா ரேஷியோ தான். நெகட்டிவிட்டி அதிகமாக இருந்து ஃபேமஸ் ஆகிறது வேறு, லைக் பாசிட்டிவாக பேசி ரெண்டுத்துக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த நெகட்டிவிட்டி அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா, அது மற்றவங்களுக்கும் பார்க்கும்போது ஈஸியாக மைண்டில் போய் உட்காந்துருது. அவனே திட்டான், நான் திட்டுறதுல என்ன எப்பயுமே ஒருத்தன் மேலே வந்து எவனோ ஒருத்தன் தப்பே பண்ணாலுமே கூட, இல்லை அவன் தெரியாமல் நின்றுட்டான் அப்படின்னா கூட, டேய்னு ஒருத்தன் சொல்கிற வரைக்கும் மற்றவன் சொல்ல மாட்டான். டேய்னு ஒருத்தன் சொன்னதுக்கு அப்புறம் வந்து டேய் அதுதான் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் பர்சனாக நம்ம இருக்க வேணான்ற ஒரு ப்ராக்டிஸ் தான். அது நீங்கள் பண்ணாமல் இருந்துட்டா ஓகேன்றது தான். சோஷியல் மீடியா வந்து இப்போது ரிலேட்டபிலிட்டி தாங்க. இப்போது மக்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்குது, உங்களை வந்து அடுத்த இடத்துக்கு பார்க்கணுன்னு இருக்காங்க. நீங்கள் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை மேட்ச் பண்ணுறீங்க, பண்ணிங்கன்னா சூப்பர்ன்றாங்க, பண்ணலன்னா போட்டு அடிக்கிறாங்க. அவ்வளோதான்.
ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இது வந்து நம்ம ஒர்க்குக்கு கிடைக்கிற அப்ரிஷியேஷன் இல்லை டிப்ரிஷியேஷனாக வச்சுக்கலாம். ஆனால் வந்து நம்மளுக்கு ஒர்க்கு கிடைக்குதா, அந்த ஒர்க்கை பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். இதுக்காக நம்ம உழைக்கலன்றது மட்டும் எனக்கு தோணும். அதாவது இவங்க எல்லாரும் வந்து இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. என்னோட இது வேறு, எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபிலிம்ஸை மக்களுக்கு என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு வகையில் நான் கொஞ்சமாக பண்ணால் கூட பரவாயில்ல, ஆனால் வந்து பார்க்கும்போது அவங்க திருப்தி அடையணும். இந்த ஒன்றே ஒன்று தான், இது வேறு யாருக்குன்னா கொடுத்துருக்குன்னு அவங்க யோசிக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஆக்டராக இருந்துடக்கூடாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேறு யாருக்குன்னா கொடுத்துருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அந்த மாதிரி பெட்டராக பண்ணியிருப்பாங்க, தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது. அவ்வளோதான். பிகாஸ் நீங்கள் சொன்னீங்க லைக் எல்லா ஒரு ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பை வந்து உங்களை வந்து அடுத்தடுத்த படிகள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான். அஃப்கோர்ஸ் வென் கனாரவி வாஸ் நத்திங், அதுக்கப்புறமா ஒரு மேஜர் ஸ்டெப்பாக வந்தது கைதி, அதுக்கப்புறம் மேஜர் ஸ்டெப்பாக வந்தது கூலி, இப்போ வந்து எல்சியூவில் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்ட்டு அது அப்படியே படி ஏறிட்டே தான் போதும். அஃப்கோர்ஸ் எல்சியூக்கு அப்புறமாவும் இன்னும் ஒரு பெரிய பெரிய படிலாம் இருக்கும். இந்த க்ரோத்னு ஒன்று இருக்குல்ல, அப்படியே கிராஜுவலாக ஏறி போயிட்டுருக்கு. இப்போ எல்சியூ கிட்ட வந்து நின்று இருக்கு. உங்கள் மேலே இருக்கிற ஒரு ப்ரெஷர்னு ஒன்று இருக்கும்ல இன் ஜென்ரல். அஃப்கோர்ஸ் லொக்கேஷனாக்கே நிறைய ப்ரெஷர் இருக்கும். அந்த எல்சியூக்குள்ளே தெரியாமல் கொண்டு வந்துட்டணும் அப்படின்ற அளவுக்குலாம் நிறைய இடத்துல புலம்பிருக்காரு. பாவமாக இருக்கும் அவரை நினச்சாலுமே. அந்த எல்சியூக்கான எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல மக்கள்கிட்ட இருந்து, அது ஆஸ் அன் ஆக்டராக அதுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ரெஷர் அண்ட் ஹவு டு யூ ஹேண்டில் திஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, த ஹோல் டீம். ஐ ரியலி வாண்டட் டு நோ பிகாஸ் வெரி சிம்பிள். லைக் வாட் எவர் நான் லொக்கேஷனாக வந்து நான் எதுவுமே சின்ஸ் ஈ ஷேர்ஸ் த ஐடியா. முன்னாடிலாம் அவருக்கு எக்ஸைட்டானா சொல்லுவார், நான் எதுவும் கேட்டுக்க மாட்டேன், நானாக போய் எதுவும் கேட்க மாட்டேன். ஏன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்போட இது. சினிமாவை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ஒரு பாண்ட் ஒன்று இருக்குது. ஓகேயா? அது எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் இதனோட பர்பஸ் என்ன, ஓகே இதனால் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கோன்றதை தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று இருக்குல்ல, அதை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாலே போதும். ஒன்று ஷேர் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட அப்படின்னா வந்து அவங்க நம்மளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்காக ஷேர் பண்ணுறாங்க. அதை சீக்ரெட்டிவாக ப்ரொடக்ஷன் கம்பெனியை விட சீக்ரெட்டிவாக வச்சுக்க வேண்டியது என்னோட வேலை ஆஸ் அ ஃப்ரெண்டாக. ஸோ அதனால் வந்து ஐ நெவர் ஸ்பீக் அபவுட் வாட் எவர் ஹேப்பனிங் இன் எல்சியூ அண்ட் வாட் எவர் த இன்சைட் நியூஸ் ஐ வில் நெவர் ஷேர். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே நான் ஷேர் பண்ண மாட்டேன். நைஸ். எங்கள் அம்மா அப்பா கிட்டே நான் ஷேர் பண்ண மாட்டேன். அவர் என்கிட்ட சொல்கிறதெல்லாம் அவருக்கும் எனக்கும் உள்ளது மட்டும்தான். பட் அந்த ப்ரெஷர் ஆஃப் எல்சியூன்னு ஒன்று இருக்கும்ல, அது இருக்குதான். பட் ஆனால் அதுதாங்க ஐம் ஸோ ஹாப்பி. இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது ஆடியன்ஸ்க்கு அப்படின்றது ஐம் ஸோ ஹாப்பி. நான் அது ப்ரெஷராகவே பார்க்கல. நான் எப்படி பார்க்குறேன்னா, என்னை பார்க்குறவங்கலாம் கேட்குறாங்கன்னா அப்போ அது எவ்வளோ எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்குன்றது மட்டும் தான் நான் எடுத்துக்கிறேன். நைஸ், ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். லைக் ஹி வாண்ட் டு க்ரோ மோர், அவ்வளோதான். அது வந்து நான் ஐயோ என்ன ஏங்க எப்போ பாரு அப்படி நான் எடுத்துக்கவே மாட்டேன். நீங்கள் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன், இல்லைன்னா சொல்லலை. நான் கூலி நடிக்கிறது யாருக்கிட்டையுமே சொல்லலை. ஆமாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த ப்ரெஷரை நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான். படம் நடிக்கிறேன், படத்தில் வரேன் நீங்கள் எனக்கு சொன்னால் ஓகே. நான் சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட நான் இந்த படம் பண்ணுறேன், பண்ணியிருக்கேன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். இது சிம்பிள். இப்படி போயிடலாம். கோர்ஸ் வெல் செட். ஆக்சுவலி இப்போ இந்த ஹார்ட்லி ஒரு 20 minutes நம்ம பேசியிருப்போமா. ஐ ரியலி வாண்டட் டு நோ வாட் இஸ் ஐடியாலஜி ஆஃப் கண்ணா ரவி அப்படின்ட்டு. பிகாஸ் நீங்கள் பேசும்போது லைஃப்பை வந்து ஒரு கோணத்தில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ட்டு ரொம்பவே அழகாக தெரியுது. நோ மேட்டர் வாட் எவர் நெகட்டிவ் இஸ் தேர், அங்கே ஒரு பாசிட்டிவ் இருக்கும், அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பேசுகிறது வச்சு எனக்கு புரியுது. Ideology of Kanna Ravi's life and how do you handle ups and downs or how do you just move on? I'm learning. I mean இது எனக்குன்னு நான் ரொம்ப ரூல்ஸாக லைக் ஸ்ட்ரிக்டாக இது போட்டு இது பண்ணுறாலாம் கிடையாது. டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் கரியர் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் ஹியூமன் இன் லைஃப். தட்ஸ் வாட் ஐ சி. யூ கேன் பிகம் அ கிரேட் ஆக்டர் பட் இட்ஸ் வெரி ஹார்ட் டு பி அ கிரேட் ஹியூமன். ஏன்னா அதை உங்களால் இருக்க விட மாட்டாங்க. ஸோ உங்களோட சுச்சுவேஷன்ஸும் உங்களை ஒருத்தர் வந்து குத்துவாங்க, குத்துனதுக்கப்புறம் இனிமேல் எவனாச்சும் முதுகில் கை வச்சிங்களா அப்படி பண்ண முடியாது. மற்றவன் நிஜமாலுமே ஹெல்ப்பு தேடி வரவனாக இருக்கலாம், அதுக்கு இந்த தோலை கொடுத்து தான் அதுக்கப்புறம் குத்துனான்னா அதை மட்டும் பிடுங்கி போட்டு போய் தான் ஆகணும். ஸோ அதுதான் சொல்லுவாங்க. இதுவுமே எங்கள் அம்மா அப்பா தான் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப சின்ன வயசில் சொன்னது. ஒருத்தன் நல்லவனாக வாழ்கிறதுக்கு பல யுகங்கள் தேவைப்படும். ஒருத்தன் கெட்டவன் பேர் எடுக்கிறதுக்கு 2 நிமிஷம் போதும். 2 நிமிஷத்தில் உன்னோட இமேஜை சாதிச்சிடலாம். ஆனால் நீ வந்து வாழறதுன்றது இட்ஸ் அ ப்ராக்டிஸ், எவ்ரிடே ப்ராக்டிஸ். நீ மூச்சு விடுற மாதிரி அது. ஒவ்வொரு டைமும் நீ வந்து நல்லவன்ற இமேஜை லூஸ் பண்ணுறதுக்கு உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. பட் ஆனால் வாட் யூ சூஸ்.
டு பி தி குட் ஓகே ஹியூமன். யூ ஆர் கோயிங் டு சஃபர் ஸ்டில் ஐ சூஸ் திஸ் பிகாஸ் எனக்கு அது திருப்தியை கொடுக்குது. என்னால் நிம்மதியாக இருக்க முடியுது. நான் யார் வாழ்க்கையும் கெடுக்கல, நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, அதனால நான் நிம்மதியாக இருக்கேன். ஸோ எனக்கு நல்லது தான் நடக்கும், எதுவும் பிரச்சனை இருக்காது அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு தோணும். ஸோ அதை நோக்கி போகும்போது எனக்கு வந்து எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் ஒரு ஃபோர்ஸ் என்னை கூட்டிகிட்டு போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். Wow. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. இது டெட் எண்டுன்ற மாதிரிலாம் எனக்கு லைஃப்பில் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. இதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அதெல்லாம் அப்படியே ஓப்பன் ஆகி போயிருக்கு. அது வந்து இது எல்லாமே எல்லாத்தோட செயின் ரியாக்ஷன் தான் நான் சொல்ல வரேன். ஹவு யூ பிஹேவ் வித் த ஃபெலோ ஹியூமன்ஸ், ஹவ் யூ ட்ரீட் தம், அதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். தட்ஸ் வாட் மை பேரண்ட்ஸ் ஆர் லைக், தட்ஸ் வாட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஈவன் லைக். ஃப்ரெண்ட்ஸை ஈஸியாக விட்டுற முடியாது. சூப்பர். ஆக்சுவலி அதான் ஐ திங்க் இது வச்சு ஒரு குட்டி லேர்னிங் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். So glad. ஸோ யா அஃப்கோர்ஸ் நான் திரும்ப சொல்கிறேன், நிறைய முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் பண்ணுறீங்க அண்ட் யூனிக்காக பண்ணுறீங்க. அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசலாமா, சொல்ல முடியுமா, இல்லை என்னென்ன லைனப்பில் இருக்குது? அடுத்து காக்கி ஸ்குவாட் பண்ணலாம். சோஃபார் வந்து கன்ஃபார்மாக பண்ணுறது வந்து இதுதான். மற்ற நிறைய டாக்ஸ் இருக்குது. இமீடியட்டாக இப்போது ஒரு 3 ப்ராஜெக்ட் வந்து இருக்குது. பட் ஐம் திங்கிங் தட் ஐ நீட் அ பிரேக், ப்ரிப்பேர் ஃபார் காக்கி ஸ்குவாட். ஓகே ஓகே. ஸோ இந்த 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 வண்டி ஓடுற ஓட்டத்தில் ஏறி உட்காந்து அப்படியே ஓட வேணான்னு பார்க்குறேன். யூ நீட் அ பிரேக். கொஞ்சம் ஹால்ட் போகலாம். கொஞ்சம் ஹால்ட்டில் தட் இஸ் ஆல்சோ யூ ஹேவ் டு டேக் அனதர் லீப். தட் இஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். இப்போ என்னன்னா முன்னாடிலாம் ஒரு டைம் இருக்கும், வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணும்போது ஒரு டைம் இருக்கும். இப்போது நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கோன்னும் போது எல்லாரும் வருவாங்க. ஆனால் வந்து நம்ம அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியாமல் போயிடக்கூடாது. ஸோ இப்போ ஐ எம் பிளேயிங் ஆஸ் அ காப் இன் காக்கி ஸ்குவாட். ஆஸ் நேம் சேஸ் இட்ஸ் அ காக்கி ஸ்குவாட். ஸோ காப்னா அந்த காப் வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்துடாத காப்பை நான் காட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால ஐ ரியலி வாண்ட் டு டேக் அ பிரேக். நல்லா வைத்த காயை போட்டு நல்லா சாப்பிடணும். ஸோ அதனால வேற எந்த ப்ராஜெக்ட்ஸும் கமிட் பண்ணுற பிளானில் இப்போதைக்கு இல்லை. இஃப் சம்திங் ஹிட்ஸ் மீ ரியலி லைக் ஒரு மாதிரி இதை விட்டுறவே கூடாதுன்னு எதனா ஒன்று தோணுச்சுன்னா நான் மேபி எடுப்பேன். ஓகே. அது வந்து ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்பேன். இல்லைனா ஐம் கோயிங் டு டேக் அ பிரேக் அண்ட் ஒர்க் ஃபார் காக்கி ஸ்குவாட். பட் டோன்ட் யூ திங்க் தட் வில் பி அ டிப் அப்படின்னு? நெவர். ஓகே. ஒரு படம் உருப்படியா போனா 10 படம் கொடுக்க போறாங்க. எதுக்கு நீங்க 10 படம் பண்ணி புரியுது பண்ணணும்? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். பேசிக்கலி ஸ்மார்ட் ஒரே ஒர்க், படத்தை ஹார்ட் உருப்படியா ஒர்க் பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த உழைப்பு எல்லா உழைப்பையும் தூக்கி ஒரு படத்துக்கு போடுங்க. அந்த படம் 10 படத்தை கொடுக்கும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். எதுக்கு 10 படத்தை பண்ணி தூக்கம் இல்லாம இது இல்லாம? புரியுது. ஸோ வெல் செட். நல்ல ஒரு அழகான ஒரு பிளானோட போய்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு பெஸ்ட் விஷஸ். வேடுவனும் சரி, இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். உங்களோட ஃபேன்ஸ்க்கு பிஃபோர் யூ வைண்ட் அப் எதனா சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஃபேன்ஸ்னா என்னோட ஃபேன்ஸ் கிடையாது, எல்லாருமே சினிமாவோட ஃபேன்ஸ் தான். ஸோ யாரெல்லாம் வந்து எப்பயுமே ரைட் ஃப்ரம் த மை ஷார்ட் ஃபிலிம் டைம்ஸ் நான் அப்போது என்னவா இருப்பேன்னு தெரியாது. ஐயோ அப்பா என்னாச்சு? அப்புறம் பார்த்துக்கலாம். ரைட். நான் என்னவா வருவேன்னு உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் வந்து எப்பயுமே வந்து ஒரு யூடியூப் கமெண்ட்ஸ்லேருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட வெற்றிக்கு காரணமாக என்றைக்குமே நீங்கள் இருப்பீங்க. யா, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இது நீங்கள் சினிமா துறையில் செலுத்துறத உங்களோட சக மனுஷங்களுக்கும் செலுத்துங்க. எல்லாரோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். நன்றி. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.